இன்று 10ஆம் தேதி அக்டோபர் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கான குறியீடுகள், அதை பற்றி பல முக்கிய தகவல்களை பகிர்வதற்காக இந்த ப்ரெஸ் மீட் வச்சுருக்கோம். நேற்று இந்திய வானிலை ஆய்வுத்துறை ஒரு எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட் வெளியிட்டாங்க. எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட் அப்படின்னா ஒரு 2 வார காலகட்டத்திற்கான ஃபோர்காஸ்ட் அது. அதன்படி தென்மேற்கு பருவமழை 16 - 18 அக்டோபர் தேதிகளிலே இந்திய பகுதிகளிலிருந்து விலகுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. அதே சமயம் வளிமண்டல கீழடுக்குகளில் இப்பொழுது மேற்கு திசை காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. அது டிரான்சிஷன், அதாவது மாறணும். மேற்கு திசை காற்று கிழக்கு வடகிழக்கு திசை காற்றாக வீசும் பொழுது தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை 16 - 18 அக்டோபர் வாக்கில் துவங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் அமைந்திருக்கின்றன. வழக்கமாக நம்ம காலநிலைப்படி பார்த்தோன்னா 1 அக்டோபர்லேருந்து 31 டிசம்பர் வரைக்கும் தான் இந்த வடகிழக்கு பருவமழை காலம்னு நம்ம சொல்வோம். இப்போ நம்ம 2025 வரப்போகுதுன்னு ஃபோகாஸ் பண்ணியிருக்கோம். கடந்த 15 வருடங்கள்னு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா வருடங்களுமே உங்களுக்கு அக்டோபர் மாதத்தில் தான் வடகிழக்கு பருவமழை துவங்கி இருக்கிறது. அநேக வருடங்கள் இயல்பை விட அதிகமாகத்தான் மழைப்பொழிவு இருந்திருக்கிறது. ஒரு 2 வருடங்கள் மாத்திரம்தான் இயல்பை விட குறைவாக பதிவாகி இருக்கிறது. ஸோ அதே மாதிரி நம்ம லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த ஃபோர்காஸ்ட் படி பார்த்திங்கன்னா வட மாவட்டங்கள், தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களில் இயல்பாகவும் இயல்பை விட அதிகமாகவும் இந்த வடகிழக்கு பருவமழைக்கான மழை பதிவாக வாய்ப்பிருக்கிறது என்று கணிக்கப்பட்டிருக்கு. தென்கோடி மாவட்டங்கள் தமிழகத்தில் இயல்பாகவும் இல்லது இயல்பை விட குறைவாகவும் பதிவாக வாய்ப்பிருக்குன்னு கணிக்கப்பட்டிருக்கு. வழக்கமாக அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அப்படின்ற அந்த பீரியடுக்கு இந்த 3 மாதங்கள் 92 நாட்களில் நார்மலாக காலநிலைப்படி உங்களுக்கு 44 சென்டிமீட்டர் மழை பதிவாகிறது வழக்கம். 5 சென்டிமீட்டர். அக்டோபரில் நமக்கு கிடைக்க வேண்டிய மழை அளவு 17 சென்டிமீட்டர். இது இப்போதைய செயற்கைக்கோள் வரைபடம். மேகக்கூட்டங்களோட அமைப்பை நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் இப்போ நம்ம நிறைய இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவு நமக்கு கிடச்சிட்ருக்கு. தமிழகத்தின் பகுதிகளில் பார்த்திங்கன்னாலும் அந்த கடந்த 20 நிமிடங்களில் எந்தெந்த இடங்களில் இடிமின்னல் அடைஞ்சிட்ருக்கு அப்படின்ற ஒரு குறியீடு அந்த மேப்பில் கொடுத்துருக்கு. அப்புறம் இன்றைக்கு சில கனமழைக்கான எச்சரிக்கையெல்லாம் விடுக்கப்பட்டிருக்கு. அது எதனால், அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா 2 வளிமண்டல கீழடுக்கு சுழற்சிகள் நிலவுகின்றன. ஒன்று வட தமிழக கடலோர பகுதிகளின் மேலும், இன்னொன்று வடக்கு ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேலும் இந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே மிக கனமழை பெய்யும் வாய்ப்பு இருக்கிறது. மற்ற 15 மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது. அது திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், தர்மபுரி, கள்ளக்குறிச்சி, சேலம், ஈரோடு, நாமக்கல், நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், திண்டுக்கல், தேனி, மதுரை, தென்காசி மற்றும் புதுச்சேரி. இந்த சில இடங்களிலே இடி மின்னலுடன் கூடிய மழை மற்றும் பலத்த காற்று 30 - 40 கிலோமீட்டர் வேகத்திலே கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்புள்ளது தமிழகத்தின் சில இடங்களில். டே 2, அதாவது 11/10/2025 ஒரு மாவட்டத்திற்கு
மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அது வந்து நீலகிரி மாவட்டம். மற்ற 10 மாவட்டங்களில் வந்து திருப்பத்தூர், திருவண்ணாமலை, தர்மபுரி, சேலம், காட் ஏரியாஸ் ஆஃப் கோயம்புத்தூர், திருப்பத்தூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கையில் கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது. 11ஆம் தேதி கூட இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் 12 மற்றும் 13 தேதிகளிலே மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களிலே சில மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கைன்னு பார்த்திங்கன்னா 10 மற்றும் 11 அக்டோபருக்கு மாத்திரம் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளிலே சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு உண்டு. அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 to 25 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். அவ்வளோ. தீபாவளி அன்னைக்கு வாய்ப்பு என்ன அப்படின்றது அந்த ஒரு நம்ம 5 நாட்களுக்கான வானிலை அறிக்கை கொடுக்குறோம் இல்லையா மழை குறித்து. ஸோ அந்த ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடி ஒரு கணிக்கும் பொழுது ஓரளவுக்கு சரியாக இருக்கும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.